வேர்ல்ட் ஆஃப் மில்லத்தில் சில துணுக்குகளை உங்களுக்கு சொல்கிறேன். குதிரைவாளி, திணை, கம்பு இவையெல்லாம் இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. பேர்ல் மில்லட் கம்பு இருக்கு, இது ரத்த சோகைக்கு ரொம்பவே சிறந்தது. ராகி, சாமை, குதிரைவாளி இது எல்லாமே டயபெட்டிக்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அப்போ வரகும் தனி வரகம்லாம் என்ன பண்ணுன்னா, எல்லா பலகாரங்களும் செய்யலாம், எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு வீட்டில் இருக்க குழந்தை 8 மாதம் 9 மாதம் வரும்போது அது பல்லு முளைக்கும். அந்த பல்லுக்கு என்ன பேர் சொல்லுவோம்னா, எலிப்பல்லு இல்லைன்னா ரேபிட் பல்லுன்னு சொல்லுவோம். கீழே முளைச்சா எலிப்பல்லு, மேலே முளைச்சா முயல் பல்லு. இந்த முயல் பல்லும் எலி பல்லும் என்ன விரும்பி சாப்பிடும் தெரியுங்களா? வரகு முறுக்கு தான். இப்படி ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் 2 நாள் ஆன்லைன் வகுப்பில் 21 மில்லட் ரெசிபிஸோடு நான் சொல்லிக் கொடுத்தேன், இன்க்ளூடிங் மார்க்கெட்டிங் டிப்ஸோட. மில்லட்ஸில் பைட்டிக் ஆசிடும் ஆக்சலேட்டும் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, ஆன்டி நியூட்ரியண்ட்டாக வேலை செய்யும். இதை வெளியில் தூக்கி போடணும்னா மில்லட்ஸை 7லேருந்து 8 முறை கழுவணும். அதன் பிறகு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை வெளியேற்றணும். இந்த ப்ராசஸை முறைப்படி செய்தால் தான் மில்லட்ஸ் சாப்பிட்றதுக்கே தகுதியானது. அப்படி இல்லைன்னா அது ஆன்டி நியூட்ரியண்ட்டாக வேலை செய்யும். வேர்ல்ட் ஆஃப் மில்லட்ஸ் முறைப்படி கற்றுக்கிட்டு மில்லட் ஆண்டர்பனர் ஆகணுமா? இதோ கொடுக்கப்பட்டிருக்க எனக்கு கால் பண்ணி நெக்ஸ்ட் மில்லட் பேட்சில் சேருங்க. 21 மில்லட் ரெசிபிஸ் அண்ட் மார்க்கெட்